டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ல ரொம்ப அன்பாப்புலரான டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஹீப். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இது ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலா. இப்போ நீங்க வந்து இது வந்து ஒரு ட்ரீ பேஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் பைனரி ட்ரீ மீன்ஸ் லெவல் வைஸ் உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து 1 2 3 4 5 ஒரு 5 எலமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு ஹீப் ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரூட் நோடா வச்சுப்பேன். ஸோ செகண்ட் எலமெண்ட் லெஃப்ட் நோடா வச்சுப்பேன். ஸோ லெஃப்ட் டு ரைட் நீங்க வந்து ஈச் லெவல் ஃபில் பண்ணணும். இது லெவல் 1, இது லெவல் 2, இது லெவல் 3, அடுத்தது 3. ஸோ இங்க ரைட் நோடா வந்துடும். ஸோ அடுத்த எலமெண்ட் இஸ் 4. ஸோ இந்த லெவல் எனக்கு கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்த லெவலுக்கு போறேன். ஸோ இந்த லெவல்ல இங்க. ஸோ இதுக்கு அடுத்த எலமெண்ட் நம்ம லெஃப்ட் டு ரைட் ஃபில் பண்றதுனால இந்த நோடுக்கு கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். ஸோ இந்த செகண்ட் நோட் 2ல ரைட் நோட்ல இதை 5 வச்சு பிளேஸ் பண்ணிடணும். ஸோ பேசிக்கா ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்படிதான் ஃபில் ஆகும். ஸோ ஹீப்ல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் மின் ஹீப், அதர் இஸ் மேக்ஸ் ஹீப். இது ரெண்டும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ மின் ஹீப்னா இப்ப டாப் மேல இருக்க லெவல்ஸ்ல இருக்க நோட்ஸ்ல மினிமம் எலமெண்ட்ஸ் வர ட்ரை பண்ணும். மினிமம் எலமெண்ட்ஸ் ஸ்மாலர் எலமெண்ட்ஸ்லாம் ரூட் அண்ட் அது கிட்ட இருக்கு. எப்படின்னா இப்போ நீங்க ரூட் நோட்ல இருந்து ஆக்சஸ் பண்றப்ப ஸ்மாலர் எலமெண்ட்ஸ் தான் ரூட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த மேக்ஸ் ஹீப்ல எப்படி இருக்கும்னா லார்ஜர் எலமெண்ட்ஸ் இருக்கும் ரூட்ல இருந்து. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ 1 3 2 4 and 5 இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மின் ஹீப்ல எப்படி வரும்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூட் நோட் 1 வைக்கிறேன் மின் ஹீப்ல. தேர்ட் 3 இன்சர்ட் பண்றேன். தென் 2 4 5. ஸோ 3 is smaller than both 4 and 5. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. 2க்கு எந்த லீஃப் நோட் சைல்ட் நோடும் இல்லை. தென் 1க்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இதை விட பெருசானது. ஸோ இட்ஸ் அ வேலிட் மின் ஹீப். ஸோ இட்ஸ் இப்போ மேக்ஸிமம் ஹீப்புக்கு என்ன பண்ணலாம், 1 போடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 3 இன்சர்ட் பண்றப்ப கம்பேர் பண்ணோம். இந்த பேரண்ட்டும் இந்த சைல்டுல எது மேக்சிமமோ அதை வந்து பபிள் பண்ணி மேல அனுப்பி விட்டுறணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இன்சர்ஷன்லயே என்ன ஆகுது, 3 and 1 இருக்கும். ஓகேவா? இப்போ 2 இன்சர்ட் பண்றப்ப நம்ம இங்க இன்சர்ட் பண்ணுவோமா, 2 இன்சர்ட் பண்ண அப்புறம் இந்த ரூட்டும் இந்த சைல்டு கம்பேர் பண்ணும். பட் ரூட் பெரிய பெரிய நம்பர். ஸோ நமக்கு இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் வேண்டாம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணும், 1 3 2 4 5. ஸோ இந்த மேக்ஸ் இப்போ எப்படி இருக்கு, 3 1 2. இப்போ 4 இன்சர்ட் பண்றோம். 4 எங்க இன்சர்ட் பண்ணுவோம், இந்த சைட்ல பண்ணுவோம். இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கணும். 4 வந்து கிரேட்டர் எலமெண்ட், ஸோ மேல போகணும். இப்போ 4 மேல போன அப்புறம் எப்படி இருக்கும், 3 4 1 and 2. இப்படி இருக்கப்ப 4ம் 3யும் இப்ப திரும்பி கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்றப்ப திரும்பி 4 கிரேட்டர் எலமெண்ட், ஸோ மேல போகணும். ஸோ இப்படி இருக்கும், 4 3 2 1. நமக்கு எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப கடைசியா நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட் வந்து 5. ஓகேவா? 5 ஜென்ரலா பேசிக்கா இங்க இன்சர்ட் ஆகும். இங்க இன்சர்ட் ஆன அப்புறம் இதோட ரூட்டோட கம்பேர் பண்ணும். ஸோ ரூட்டை விட லார்ஜர் எலமெண்ட், ஸோ மேல போகும். திரும்பி இதோட ரூட்டோட திரும்பி கம்பேர் பண்றப்ப 5 and 4 கம்பேர் பண்றப்ப 5 பெரிய எலமெண்ட். ஸோ கடைசியா இந்த மேக்ஸ் ஷீட் எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்கும்னா 5 4 2 1 and 3. ஸோ இதுதான் என்னோட கடைசி மேக்ஸ் ஹீப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பேசிக்கா என்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு மேக்ஸ் ஹீப்ல எலமெண்ட் இன்சர்ட் பண்றப்ப அது வந்து சைல்டு அண்ட் பேரண்ட், ஓகே சைல்டு அண்ட் பேரண்ட் எது மேக்சிமமான எலமெண்ட் இருக்கும், மேக்ஸ் ஹீப்ல அந்த மேக்சிமம் எலமெண்ட் மேல போகும், சின்ன எலமெண்ட் கீழே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் மின் ஹீப்லயும் எலமெண்ட் இன்சர்ட் பண்றேன், அப்ப மினிமம் எலமெண்ட் மேல போக ஆரம்பிக்கும். கம்பேர் பண்ணி பேரண்டோட சின்ன எலமெண்ட் கீழே இருந்துச்சு மீன்ஸ் பேரண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்ப 2 பேரண்ட் 3 சைல்டு,
ரீப்ளேஸ் பண்ண வேணாம். இப்போ 2 பேரண்ட் 1 சைல்டா இருக்குன்னா இப்போ 1 உங்களுக்கு மேல போகணும், 2 கீழே வந்துடணும். ஸோ அதுதான் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் போத் த மின் ஹீப் அண்ட் மேக்ஸ் ஹீப். ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ட்ரீ, இப்போ நான் வந்து ஒரு அரே வச்சிருக்கேன். ஸோ இந்த அரே வச்சு நான் எப்படி ஒரு ட்ரீயை நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இதுக்கு தான் இந்த ட்ரீயோட இண்டெக்ஸிங் லாஜிக்லாம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஓகே. இப்போ இப்போ பேஸ் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீ எப்படி நான் வரையறேன், ஓகேவா? இதுதான் இந்த ஹீப்போட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ 1 இந்த நோட்ல, இந்த நோடுக்கு லெஃப்ட்ல 2 இருக்கு, ரைட்ல 3 இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு எப்படி இண்டெக்ஸிங் பண்ணணும்னா, கரண்ட் இப்போ வந்து இதோட இண்டெக்ஸ் 0. உங்களுக்கு இண்டெக்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். 1 2 3 4 5. இதோட இண்டெக்ஸ் 0 1 2 3 and 4. ஸோ இப்போ இதுதான் பேரண்ட் நோட். இதோட சைல்டு நோட் லெஃப்ட் நோட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கரண்ட் இண்டெக்ஸ் ஸ்டார் 2 பிளஸ் 1 பண்ணா லெஃப்ட் கிடைச்சிரும் நமக்கு. ஸோ இப்போ 0 ஸ்டார் 2 இஸ் 0, தென் பிளஸ் 1 பண்ணா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இதுதான் லெஃப்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ரைட் நோட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இண்டெக்ஸ் ஸ்டார் 2 சிமிலரா தான், பட் பிளஸ் 1 பதிலா பிளஸ் 2 பண்ணிடணும், பண்ணா ரைட் நோட். ஸோ இப்போ ரைட், இப்போ 0 ஸ்டார் 2 0 வந்துடும், பிளஸ் 2 பண்றப்ப உங்களுக்கு இண்டெக்ஸ் 2 கிடைக்கும். அப்போ ரைட் நோடு இந்த எலமெண்ட், ஓகேவா? இப்படிதான் இண்டெக்ஸ் பண்ணும். இப்போ நான் இதே எக்ஸாம்பிள் வேற மாதிரி காட்டுறேன். இப்போ வந்து இந்த 1 இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டுக்கு சாரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு. இப்போ இந்த 2ஓட லெஃப்ட் அண்ட் ரைட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த 2ஓட எலமெண்டோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ இண்டெக்ஸ் 1க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் யாரு? ஸோ இண்டெக்ஸ் 1 இன்டூ 2 பிளஸ் 1, 1 இன்டூ 2 பிளஸ் 1 பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ 3 இண்டெக்ஸ்ல இருக்க இந்த இதுதான் 1 இண்டெக்ஸ் இருக்கிற எலமெண்ட்டுக்கு லெஃப்ட் நோடு, ஓகேவா? இப்ப அதே மாதிரி இண்டெக்ஸ், இப்ப அது ரைட் நோட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இண்டெக்ஸ் ஸ்டார் 2 பிளஸ் 2. ஸோ இந்த 2 எலமெண்டோட இண்டெக்ஸ் 1 ஸ்டார் 2 பிளஸ் 2 ரைட் நோடுக்கு. இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4. ஸோ இந்த 2க்கு லெஃப்ட் இது, இந்த 2க்கு ரைட்டு இது. புரிஞ்சுதா? பேசிக்கா ஜென்ரலா எப்படி இருக்கும், லெஃப்ட் நோடுக்கு படுத்த நோடு ரைட் நோடா இருக்கும், ஓகேவா? ஜென்ரலா இந்த கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆகும், ஓகேவா? இப்போ ஒரு அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஹீப் கிரியேஷனுக்கு இந்த மாதிரி தான் லாஜிக் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு கோடா பண்ணி காட்டுறேன் பைத்தான்ல. ஸோ எல்லாருமே பைத்தான்ல ஃபெமிலியரா இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஹீப்5க்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஹீப்5 ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு அரே பாஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட அரே இருக்கு 1 2 முக்கியமான விஷயம் பேரண்ட் நோட் செக் பண்றது. இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு பேரண்ட் இருக்கா இல்லையான்னு வந்து இண்டெக்ஸ் பாஸ் பண்ணலாம். இஃப் என்ன கண்டிஷன், நம்ம என்ன லாஜிக்கல் இது இருக்கும். இப்போ சாரி, நான் பேரண்ட் நோடுக்கு சொல்லலாம் உங்களுக்கு. இப்போ நம்ம சைல்டுக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு பார்த்துட்டோம். பேரண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்னா, இண்டெக்ஸ் -1 /2 /2. இப்போ பைத்தானா நீ டபுள் ஸ்லாஷ், C++ ஜாவானா /2 பண்ணிட்டா போதும். இப்படி பண்றப்ப என்ன ஆகும், இப்போ வந்து 1 2 3 5 3 4 5 இருக்கு. இப்போ நான் வந்து இதோட இண்டெக்ஸ் 2. ஸோ இப்போ இந்த 3க்கு பேரண்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? 2 -1 /2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். எப்படின்னா இப்போ 0.5 வருதுன்னா இப்போ டபுள் ஸ்லாஷ் பைத்தான்ல பண்றதுனால 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ 0th இண்டெக்ஸ் இஸ் 1, ஓகேவா? ஸோ இதுதான் இதோட பேரண்ட். இஃப் இண்டெக்ஸ் -1 /2 greater than equal to 0, பிராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ பிரச்சனை கன்ஃபியூஷன் வர வேணாம். greater than equal to 0னா ரிட்டர்ன் இண்டெக்ஸ் -1 டபுள். அது என்ன இண்டெக்ஸ், பேரண்ட் நோடு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
இல்லைன்னா ரிட்டர்ன் -1. எதுவுமே கிடைக்கல, ஒருவேளை இதுக்கு பேரண்ட் நோடு இல்ல, இல்லைன்னா இண்டெக்ஸ் பத்தல அப்படின்னா இந்த ரிட்டர்ன் -1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹீப், ஸோ இப்போ நம்ம வந்து ஹீப் கிரியேட் பண்றதுக்கு லாஜிக் எழுதலாம். ஸோ ஹீப்போட ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஹீப்ல ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண போறேன். ஹீப்ல ஒரு எலிமெண்டா அஃபன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஹீப்போட லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இந்த அரேல. இது ஒரு ஜென்ரல் அரே, பட் ஹீப்போட லாஜிக் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ பைல் parent of i not equal to -1. ஸோ இந்த நோட் இப்போ கரண்டா இன்சர்ட் ஆகிற எலமெண்ட்டுக்கு ஒரு பேரண்ட் இருக்கான்னு செக் பண்றோம். இப்போ பேரண்ட் இல்ல மீன்ஸ் -1 வரும். பேரண்ட் இருந்தா இந்த பேரண்ட் என்ன இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸ் நமக்கு வந்துடும். அண்ட் heap of parent of i greater than heap of i. ஸோ பேரண்ட் எலமெண்ட் கிரேட்டர் தேன் த கரண்ட் எலமெண்ட். இப்போ எனக்கு வந்து கரண்ட் எலமெண்ட் வந்து 3 வச்சுக்கோங்க, பேரண்ட் வந்து 1. இப்போ நம்ம எதுவும் ஸ்வாப் பண்ண வேணாம், ஏன்னா பேரண்ட் வந்து சின்னதா இருக்கு. இது வந்து ஒரு மின் ஹீப் லாஜிக். ஒருவேளை பேரண்ட் வந்து 3, ஏன்னா கரண்ட் எலமெண்ட் 2, அப்போ நான் ஸ்வாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வாப் பண்ண முடியும் ரெண்டு எலமெண்ட்ஸ். ஹீப் ஆஃப் heap of parent of i equal to heap of parent of i comma heap of i. ஸோ பைத்தான நீங்க இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஜாவா இல்லை C++னா ஒரு டெம்பரரி வேரியபிள் மாதிரி வச்சு ஸ்வாப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் பண்ணிட்டு இப்போ நம்மளோட கரண்டா இப்போ நம்ம ஐ இப்போ இப்போ நம்ம ஐ வந்து பேரண்ட்டுக்கு போயிருச்சு. இப்போ நம்ம கரண்ட் எலமெண்ட் இஸ் பிகம் பேரண்ட் நோட். அப்போ நம்மளோட இண்டெக்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஐ அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ ஐயும் பேரண்ட் ஆயிரும். எப்படி ஸோ இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஹீப்பை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, சாரி. என்ன போடுறது, மைல் சாரி இன்டென்டேஷன் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் tp5 அரே. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி இது ஒர்க் பண்ணுவோம். இப்போ 1 2 நான் கடைசியில போட்டுறேன். அக்கார்டிங் டு த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் உங்களோட மினிமம் எலமெண்ட் இருக்கு, இந்த அரேயிலே லீஸ்ட் எலமெண்ட் டாப் ரூட் நோடா வந்துடணும். பார்ப்போமா? வந்துருச்சு. ஸோ இங்க லாஸ்ட்ல இருக்க 1 tp5 ஆகி ஃபர்ஸ்ட் டாப் எலமெண்டா வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இது நம்ம வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா எப்படி வரும்னா, நான் அப்படி வச்சிருக்கேன் 2 3 4 5 1 2 3 4 5 1 2 இன்சர்ட் ஆகுமா, தென் 3 இன்சர்ட் ஆகும், தென் 4 இன்சர்ட் ஆகும், தென் 5 அண்ட் ஃபைனலா 1 இன்சர்ட் ஆகுறப்ப கம்பேர் பண்ணுவேன் பேரண்ட்டும் இந்த சைல்டும் யாருக்கு சின்ன எலமெண்ட். இப்போ 1 சின்ன எலமெண்ட்னால நான் 1 வந்து பபுள் அப் பண்றேன். அப்போ என்ன ஆகும் ஸ்ட்ரக்சர், 2 1 4 5 3 இங்க இருக்கும். இப்போ நான் 1 and 2 கம்பேர் பண்றேன். இப்போ இந்த சைல்டையும் இந்த பேரண்ட்டையும் கம்பேர் பண்றப்ப சைல்டு வந்து சின்ன எலமெண்ட். ஸோ திரும்பி நம்ம பபுள் அப் பண்ணி வரப்ப என்ன இருக்கும், 1 2 and 4 5 3 இப்படி ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிசல்ட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஹீப்போட இண்டெக்ஸ் எப்படி பண்றேன், எந்த கண்டிஷன் வச்சு ஸ்வாப் பண்றேன்னு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு மின் ஹீப். மேக்ஸ் ஹீப் இதோட அப்படியே ஆப்போசிட். மேக்ஸ் ஹீப்க்கு என்ன ஒன்று சிம்பிள் சேஞ்ச், இந்த இடத்துல கிரேட்டர் தேன் பதிலா லெஸ் தேன் வச்சிட்டீங்கன்னா திஸ் வில் பிகம் அ மேக்ஸ் ஹீப். ஓகேவா? இப்போ இதே நம்பர்ஸை 5 டாப்புக்கு வந்துடும் பாருங்க, வந்துருச்சா, ரூட் நோட் வந்துருச்சு 5. ஸோ இப்போ ஈஸியா நீங்க அரே ஆர் லிஸ்ட்ல மேக்ஸிமம் ஒரு மினிமம் எலமெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சஸ் டைம் உங்களுக்கு வந்து பிக் O of 1 ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல மேக்ஸிமம் ஒரு மினிமம் எலமெண்ட் எடுக்கிறது ரிட்ரைவ் பண்றது.
தேங்க்யூ கைஸ்.